புரட்டாசி மாசம் ஏன் அசைவம் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னாங்க? அதுக்கு பதிலா அந்த மாசம் ஃபுல்லா சைவம் மட்டும்தான் சாப்பிடணும்னு ஏன் சொன்னாங்க தெரியுமா? இதுக்கான உண்மை என்னன்னு தெரியாமலேயே நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். இனியாவது உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. சித்திரை மாசத்துலயும் வைகாசி மாசத்துலயும் ரொம்ப வெயில் அடிக்கும். அதுவே ஐப்பசி கார்த்திகையில மழை பெய்யும். ஆடி அவனில பலமா காத்து வீசும். ஆனா இந்த புரட்டாசி மாசத்துல லைட்டா அப்பப்போ மழை தூரிட்டு போகும். இப்படி கொஞ்சமா வந்துட்டு போற மழையால பூமிக்குள்ள இருக்க உஷ்ணம் அளவுக்கு அதிகமா இந்த டைம்ல வெளியே வரும். அப்படி வெளியே வர வெப்பம் சித்திரை வைகாசியில அடிக்கிற வெயில விட அதிகமா உடம்புக்கு கேடு தரும். இந்த டைம்ல அசைவம் சாப்பிட்டா அது இன்னும் உடம்புல ஹீட் அதிகமாக்கும். அளவுக்கு அதிகமா உடம்பு ஹீட் ஆச்சுன்னா உடம்போட சமநிலை பாதிக்கப்படும். இதனால பித்தம் அதிகமாகும், கோபம் அதிகமா வரும், உடல் சோர்வு, உடல் வலி, அஜீரண கோளாறு இதெல்லாம் வரும். இந்த டைம் நம்ம உடம்புல டைஜஷன் கெபாசிட்டி ரொம்ப கம்மியா இருக்கும். இப்போ அசைவம் சாப்பிட்டா அதை டைஜஷன் பண்றதுக்கான எனர்ஜி அதிகமா தேவைப்படும். ஆனா இந்த டைம்ல சைவ உணவுகள் ரொம்ப ஈஸியா டைஜஷன் ஆகும். இதனாலதான் புரட்டாசி மாசம் அசைவம் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னாங்க.